நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா? என்ன மொட்டையா கேக்குற? என்ன இருக்கான்னு விவரமா கேளு. உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு இது இருக்கா? இதுன்னா எது? அதாங்க அது. அப்படியே விட்டுனா. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? You are talking about my responsibility. அதான். இப்போ எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? இருக்கா இல்லையா? நிறைய இருக்குடி. முதல்ல எதுக்காக இந்த கேள்வியை கேக்குறேன்னு சொல்லு. நம்ம சௌந்தர்யா ஒருத்தனை லவ் பண்றான்னு சொன்னால, அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு கொஞ்சமாவது உங்களுக்கு பொறுப்பு இருக்கா? ஏண்டி அவன் என்ன தலைமறைவு குற்றவாளிய தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு? அவகிட்ட கேட்டா அவளே சொல்ல போறான். அவதான் நேரம் வரப்போ சொல்றேங்கிறாள. சரி, நேரம் வரும்போது சொல்லட்டும். அதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிக்க வேண்டாமா? எதுக்கு? ஏங்க நம்ம மருமகன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆசை இல்லையா? ஏண்டி வாழ போறவ அவளுக்கு பிடிச்ச பையனா பார்த்து இருக்கிறா. அவன் யாருன்னு நான் எதுக்கு மண்டையை உடைச்சுக்கணும்? யூ சௌந்தர்யாவை பெத்த அப்பா. யப் 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 யப். யூ அப்பா இல்ல அப்பா. விடிடி, காதலிக்கிறேன்னு சொன்னவ யார காதலிக்கிறேன்னு ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? அவளுக்கு சின்ன கன்ஃபியூஷன் கிளியர் ஆனதும் அவளே சொல்லுவா. ஒரு அப்பா இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கலாம், ஒரு அம்மா இப்படி இருக்க முடியுமா? அதுக்கு நான் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க போறேன். எப்படிங்கோ? போட்டு வாங்குறதுல சாரதா கில்லாடின்னு தெரியுமில்ல? போட்டு தள்ளுறதுல நீ பெரிய கில்லேடின்னு எனக்கு தெரியும். போட்டு வாங்குறதுல நீ எப்படின்னு எனக்கு தெரியவில்லையே. இப்ப பாருங்க சௌந்தர்யா. பாக்குறேன். சௌந்தர்யா. அம்மா உட்காருமா. என்னம்மா? உட்காருடி என் செல்லம், அம்மா சொல்றேன். அப்புறம் என்ன? எப்ப புக் பண்ணலாம்? என்ன புக் பண்ணணும்? கல்யாண மண்டபம். எதுக்கு? கல்யாணத்துக்குடி. யாருக்கு கல்யாணம்? எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே ஒரு குத்துனா. உன் கல்யாணத்துக்கு மண்டபம் புக் பண்ண வேண்டாமா? இல்லம்மா. மாப்பிள்ளைய நீயே புக் பண்ணிட்ட, மண்டபத்தை நாங்க தானே புக் பண்ணணும். இப்பெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே புக் பண்ணாதான் மண்டபம் கிடைக்கும். மா, திரும்பவும் ஊரை கூட்டி பத்திரிக்கை அடிச்சு யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? சிம்பிளா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? மாப்பிள்ளை வீட்ல அதுக்கு ஒத்துப்பாங்களா? மாப்பிள்ள ஒத்துப்பாரு. அவர் வீட்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? ஊர்க்காரங்க யோசிக்க தான் செய்வாங்க. இவர் பேச சமாளிச்சிருவாரு. மாப்பிள்ளை ஏதோ ஊர்க்காரர் தானே. நான் கிளம்புறேன். நில்லு. யார் மாப்பிள்ளை நீ என் மண்டைக்குள்ள வண்டு கொடையுது. யாருன்னு சொல்லிட்டு போ. நான் தான் சொல்றேன்னு சொன்னேன்ல. இதுல என்ன பெரிய சஸ்பென்ஸ் வேண்டி கிடக்கு? சஸ்பென்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் சொல்றேன். இப்பவே சொல்லு. ஷூ, நான் தான் சொல்றேன்ல. ஏதாவது ப்ளூ ஆச்சும் கூட. ப்ளூவா? உங்க அம்மா ப்ளூவா ப்ளூன்றா. நான் அப்புறமா சொல்றேன், நீ ஆள விடு. இருடி இரு. நான் கேக்குறதுக்கெல்லாம் ஆமா இல்லையான்னு மட்டும் பதில் சொல்லு, சரியா? சரி கேட்டு தொலை. படிச்சவரா? ஆமா. அதுக்கு ஏடி இவ்ளோ யோசிக்கிற? நீ கேளுமா. செகப்பா இருப்பாரா? இல்ல. மாப்பிள்ள சென்னைக்காரரா? இல்லம்மா. செங்கல்பட்டுக்காரரா? நீ மொத்தமா ஒரு ஊரா கேட்டுட்டு இருக்காத. சென்னைக்காரர் இல்ல, அவ்வளவுதான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவரா? சொல்லுடி. மாப்பிள்ள நமக்கு தெரிஞ்சவரா? தெரிஞ்சவர் தான். நமக்கு சொந்தக்காரரா? இது சரியா வராது, நான் கிளம்புறேன். விடுமா. கருப்பா இருப்பான், மெட்ராஸ்காரன் இல்ல, படிச்சவன், நமக்கு தெரிஞ்சவன். யாரா இருக்கும்? முன்ன விட குழப்பமா இருக்குங்க. வாயை மூடிட்டு இருந்தா ஏதாவது கேக்குறியா?
சாயந்தரத்துக்குள்ள ஆள் அனுப்பல அப்புறம் என்ன வேணும்னு எனக்கே தெரியாது. ஏய் 4 நாளா மில்லு மூடி கிடக்கு விளையாண்டுட்டியா? மல்லே வேணாம் மல்லே, என்னை பேச வைக்காத. நாளைக்கு மில்லு ஓடணும், அவ்வளோதான். என்னங்க ஏதாவது பிரச்சனையா? ஆள் பக்கத்தில் இல்லைன்றாலே பிரச்சனை தான். வெளியில் ஒரு சின்ன பிரச்சனை வந்து பாருங்கடாண்டா, இழுத்துட்டே இருக்கானுங்க. என்னால தான் இல்ல. ஏங்க சர்வீஸுக்கு ஆள் வராதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது இல்ல, நீங்க ஊர்ல இருந்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சு வர வச்சிருவீங்க. அது முக்கியமான வேலைண்டா, இது முக்கியமான வேலை தானே. நிஜமாவா? ஆமாம். சும்மா பேச்சுக்கு ஆமாங்கிறீங்க. உங்களை பீச்சுக்கு வர வைக்கிறதுக்கு கெஞ்ச வேண்டியதெல்லாம் இருக்கு. பிடிச்சிருக்கு, பார்க்கணும் போல இருக்கு. உங்கள் கூடயே இருந்தா சந்தோஷமா இருக்கு. ஆனால் இந்த பீச்சு பார்க்குன்னு சுற்றுறது தான் கொஞ்சம் என்னமோ மாதிரி இருக்கு. ஏன்? ஆமாம், இல்லைங்க, இப்படி திருட்டுத்தனமாக சந்திக்கிறது தான். சரி, வீட்ல சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயா, நல்லா இருக்குங்க உங்க கதை. வீட்லயும் சொல்ல மாட்டீங்க, வீட்டுக்கு தெரியாமலும் வந்து பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கெல்லாம் எதுக்கு லவ்னு கேட்குறீங்க அதானே? என்னங்க சிரிக்கிறீங்க? கமல்ஹாசனை காதலிச்சா காதல் காட்சியா பார்க்கலாம். நான் காதலிக்கிறது ராஜ்கிரண் ஆச்சே. நம்ம வாழ்க்கையில எங்க காதல் காட்சியை பார்க்கறது? ஒன்லி ஃபைட் சீன் தான். ஏங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. எங்க போலீஸ் போலீஸ் வராங்க. வரட்டும். ஜோ நம்மள பார்த்து தாங்க வராரு. வரட்டுங்க, ஏன் பயப்படுறீங்க? யார் பண்ணி? என்ன வேணும்? யாருன்னு கேட்ட பதில் சொல்ல மாட்டியா? உங்களுக்கு என்னங்க வேணும்? ஏசி கூப்பிடுறாரு. அதுக்கு பீச்சில் தனியாக உட்காந்துருக்கீங்கள, பீச்சில் உட்காந்து பேசக்கூடாதா என்ன? சரி, அதை வந்து ஏசி கிட்ட சொல்லு. வா. அதெல்லாம் வர முடியாது, வேணும்னு அவரை வர சொல்லுங்க. என்னப்பா கிண்டலா? ஹலோ, சட்டம் எங்களுக்கும் தெரியும், போங்க போய் வேலையை பாருங்க. முகமூடி கொள்ளக்காரன், செயின் இருக்கிறவன், இவங்கெல்லாம் விட்டுருங்க. சும்மா பீச்சில் உட்காந்துருக்கவங்கள பிடிச்சி நோண்டிக்கிட்டு. இப்போ ஏசியை பார்க்க வர முடியுமா முடியாதா? இங்கே பாருங்க, எனக்கு அவரை பார்க்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அவர் என்னைய பார்க்கணும்னா அங்கே வர சொல்லுங்க. சும்மா என்ன ஏதாவது இப்படி பேசி பேசுறீங்க? பின்ன என்னங்க, பீச்சில் எவ்வளோ டீஷர்ட்டாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், நம்மகிட்ட வந்து ஏசி கூப்பிட்டாரு ஓசி கூப்பிட்டாருன்ட்டு. எதுக்குங்க தேவையில்லாம போலீஸ் கிட்ட வம்பு? இப்போ என்ன பண்ணிடுவாங்க? என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம அருணாச்சலம் இங்கே தானே இருக்கான். ஏதாவது பிரச்சனைனா அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கலாம். ஃபோன் பண்ணலாம். சரி, ஃபோன் பண்ணி என்ன சொல்வீங்க? சௌந்தர்யாவோட பீச்ல இருந்த போலீஸ் பிடிச்சிருச்சுன்னா? ஆமாம்ல. எனக்கு ஒன்றும் இல்லை, அருணாச்சலத்துக்கு தெரிஞ்ச பரவாயில்லையா? இல்லைங்க, அவனுக்கு லைட்டாக தெரியும். ஆனால் மெட்ராஸில் பீச்சு சினிமாண்டு சுற்றுறேன்னு தெரிஞ்சா கொஞ்சம் சிரமம்தான். அப்போ ஒழுங்கா போய் ஏசியை பார்த்துட்டு வரலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா ஏசி கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்னியாமே? இல்லை சார், அது ஏன்னா மாப்ள சாரும் வரும்னு சொல்லிட்டு. வணக்கம்மா. வணக்கம். ஐம் சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மீனாட்சி அப்பா சொன்னார் பையன் வியாபார விஷயமா அடிக்கடிக்கு மெட்ராஸ் போகிறான்னு. இப்போ தானே தெரியுது அது என்ன வியாபாரம்னு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வீட்டில் சொல்லியாச்சா? இன்னும் இல்லை மாப்பிள்ள. சீக்கிரம் சொல்லிடுறா, அப்புறம் உங்கள் கல்யாணத்தையும் பெரிய கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னங்க? இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வாடா மாப்பிள்ள.
டேய் நீ என்னடா திடீர்னு வந்து நிற்கிற? என்னடா விஷயம்? டேய் நீ வாடுக்கு விஷயத்தை எங்கள் அப்பாட்ட எதுவும் பேசுகிறா? ஏன் சொன்னா என்ன தப்பு? டேய் காரியத்தை கெடுத்துறாரா? வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை போகும். எப்படியும் சொல்லி தானே ஆகணும். ஆமாடா, அதுக்காக டப்பு டப்புன்னு மேட்டரை போட்டு உடைக்க முடியுமா? முதல்ல மீனாட்சிட்ட சொல்லணும், அப்புறம் பையா மீனாட்சியை விட்டு அப்பாட்ட பேச சொல்லணும். பேசு. பேசலாம். ஆமா, மீனாட்சி கிட்ட பேச ஏன் இவ்வளோ யோசிக்கிற? இல்லைடா, அவள் லவ் பண்ணுறேன்னு சொன்னப்ப அவ மட்டும் குதி ஊதிச்சேன். இப்போ போய் நான் லவ் பண்ணுறேன்ட்டு இப்பரா சொல்கிறது. அதுக்கு லவ் பண்ணாமல் இருந்திருக்கணும். ஆமாடா மாப்பிள்ள, மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்கும். எங்க முழிக்கிற மூஞ்சி பாரு. டேய் ஏன் மூஞ்சிக்க? டேய் நான் அங்கிருந்து பார்க்குறப்ப நீ ஈன்னு இழிச்சு பேசுறது தெரியுது. டேய் சும்மா சொல்லாதடா. சும்மாலாம் இல்லடா, நான் சீரியஸாவே சொல்றேன். உன் சிரிப்பு சத்தம் கேட்டு தான் நான் பிசியை அனுப்பி வச்சேன். சந்தோஷமா இருக்கல? ரொம்ப ரொம்ப. அப்ப இதை பத்தி யோசிக்காது, ஜாலியா இரு. எது நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும். புரிஞ்சுதா? சரி போ, அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ம், சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க. சரி மாப்ள, யாருன்னா கேட்டா ஏசி அருணாச்சலத்தோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறேன்டா. பாருங்க. என்னங்க உங்க ஃப்ரெண்ட் பார்த்துட்டாரு, வீட்ல யார்கிட்டயும் போட்டு கொடுத்துட மாட்டாரே? சேச்சே, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். ம். ஹலோ, நான் அருணாச்சலம் பேசுறேன். சொல்லுங்க. முதல்ல ரொம்ப சாரி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்றது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லைன்னு தெரியும். பரவாயில்ல, சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்ன? இப்போ நீங்க ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நான் அப்புறம் பேசுறேன். ஃப்ரீ தான், சொல்லுங்க. இன்னைக்கு நான் தமிழை பார்த்தேன். ஆமா, அண்ணன் இங்க தான் இருக்கு. சௌந்தர்யாவையும் பார்த்தேன். என்ன வேணும் உங்களுக்கு? அண்ணனை பார்த்தேன், சௌந்தர்யாவை பார்த்தேன். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. இல்ல, ரெண்டு பேரையும் தனித்தனியே பார்த்திருந்தா அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா ரெண்டு பேரையும் ஒண்ணா பார்த்தேன். ஆமா, எனக்கு தெரியும். ஓ, உங்களுக்கு தெரியுமா? வேற யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். நீங்க போய் சொல்றீங்க. என்னது? நீங்க போய் சொல்றீங்க. தமிழோட மேட்டர் உங்களுக்கு தெரியாது. நான் போலீஸ்காரங்க. ஒருத்தர் பேசுறப்ப அது உண்மையா பொய்யான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ விஷயம் அது இல்லை, தமிழ் சௌந்தர்யா விஷயம் ஏற்கனவே எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? சௌந்தர்யோட விஷயத்தில் தமிழ் ஹெல்ப் பண்ணதுலேருந்தே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணது கூட தமிழை பற்றி உங்ககிட்ட போட்டு கொடுக்கல. எப்படியாவது நீங்கள் தான் அவன் விஷயத்தில் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லத்தான். எனக்கு தமிழை பற்றி நல்லாவே தெரியுங்க. ஒன்றா படித்தோம், ஒன்றாவே ஊர் சுற்றிருக்கோம். இது வரைக்கும் அவன் எதுக்காகவும் ஆசைப்பட்டதில்லை, எதை பற்றி அவன் யோசிச்சதும் இல்லை. அவன் எது பண்ணாலும் ஒன்று அது உங்களுக்காக இருக்கும், இல்லை உங்கள் குடும்பத்துக்காக இருக்கும். எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலங்க. தமிழை போல ஒரு ஆள் கிடையாதுங்க. வாழ்க்கையில் முதல் தடவை அவன் ஒரு விஷயம் ஆசைப்பட்டிருக்கான்னா அது சௌந்தர்யாவாக தான் இருக்கும். இப்போ கூட உங்கள் குடும்பத்தில் யாராவது வேணாம்னு சொன்னீங்கன்னா அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானான்னு தெரியலைங்க. உங்களுக்கான விஷயத்தை பார்த்து பார்த்து செஞ்சுவாங்க. நீங்கள் அவனுக்கு பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே தமிழ் எதை செஞ்சாலும் மறைக்காமல் செய்வேன். என்னன்னு தெரியல, கிளம்புறப்ப இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டான். உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதை சரி பண்ணி தமிழையும் சௌந்தர்யம் சேர்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை. இல்லைங்க, அது தயவு செஞ்சு காரணம் எதுவும் சொல்லாதீங்க. தமிழ் இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ சந்தோஷமாக பார்த்ததில்லை. ஏன் இப்படி ஒரு தமிழை கூட நான் பார்த்ததில்லை. அந்த சந்தோஷம் நினச்சி நிற்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்கு. நான் இதில் இதை பாருங்கள், நீங்கள் சொன்னால் உங்கள் மாமா கேட்பாரு, சரவணன் கேட்பாரு. உங்கள் பேச்சுக்கு உங்கள் வீட்டில் அப்பீல் இல்லைன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் இதுக்கு இப்படிலாம் யோசிக்காமல் நீங்கள் தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வைக்கணும். காதலுக்காக 2 முறை நிச்சயம் என்ன கல்யாணத்தை நிறுத்திருக்கீங்க. ஏன் உங்கள் உயிரே கூட முக்கியம் இல்லைன்னு கிணத்துல குதிச்சிருக்கீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். உங்கள் எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் பாடுபட்டவன் தமிழ். இப்போ அவன் சந்தோஷம் உங்கள் கையில். தயவு செஞ்சு அதை காப்பாற்றி கொடுங்க. இது ரொம்ப முக்கியம்தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஒருவேளை நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன், ஐ எம் ரியலி வெரி சாரி. நான் வச்சிடுறேன்.
என்னங்க ஆ? என்ன நான் ஏதாவது பண்ணலாமான்னு பாக்குறேன். இன்னுமா? இன்னுமாண்ணா? இல்லம்மா, இப்பவே சிண்டு முடிதல், கோல் மூட்டுதல், பற்ற வைத்தல், போட்டு வாங்குதல், சில பல டகால்ட்டி வேலைகள்னு பிஸியா இருக்கிற. இதை தவிர்த்து வேற என்ன செய்ய போற? ம், சரி சரி, என்ன பண்ண போறேன்னு சொல்லு. நான் பரதநாட்டியம் கத்துக்கலான் இருக்கேன். என்னம்மா என்ன சொல்ற? ஏங்க பேப்பர்ல படிக்கல, 54 வயசுல ஒரு அம்மா அரங்கேற்றம் பண்ணிருக்கு. 54 வயசுல அரங்கேற்றம் பண்றது ஓகே, அது யார் பாக்குறதுன்னு வேணாமா? இத பாருங்க, நான் முடிவு எடுத்ததுதான். கத்துக்கிறதுக்கு வயசு தடை இல்லைங்க, மனசுக்கு வயசு ஒரு தடை இல்லைங்க. ஏண்டி ஏற்கனவே மூட்டு வலின்னு தென்னை மரக்கூடிய எண்ணெய் லிட்டர் லிட்டரா தேய்ச்சிட்டு இருக்கிற. இப்போ போய் டான்ஸ் கிளாஸ் எல்லாம் தேவையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வேணும்னா உசைனி கிட்ட கராத்தே கத்துக்கிட்டா கராத்தே எதுக்குடி? ஒரு பாதுகாப்புக்கு தான். உன்கிட்ட இருந்து தான் மத்தவங்கள பாதுகாக்க வேண்டி இருக்குது. உனக்கு எதற்கு பாதுகாப்பு? இப்ப என்ன எதுவும் வானாங்கிறீங்களா? தியானம் கத்துக்கோ, மனச கொஞ்சம் கண்ட்ரோல்ல வை, கோவத்தை கட்டுப்படுத்து. இப்படி ஏதாவது முயற்சி பண்ணு. அதை விட்டுட்டு டான்ஸ் ஆடுறேன், கராத்தே கத்துக்கிறேன்னு. ம், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தியானம் கத்துக்கோ, மனச கொஞ்சம் கண்ட்ரோல்ல வை, கோவத்தை கட்டுப்படுத்து. இப்படி ஏதாவது முயற்சி பண்ணு. அதை விட்டுட்டு டான்ஸ் ஆடுறேன், கராத்தே கத்துக்கிறேன்னு. ம், ம். ம், ம், ம். ஆ. ஹலோ, யாருங்க? சரவணா வேண்டுமா? ஒரு நிமிஷம் இருங்க. ம். சரவணா, மாமா. சரவணனுக்கு போனுமா, யாருன்னு கேட்டு வச்சுக்கோ. ஹலோ சரவணனா? அவன் குளிச்சிட்டு இருக்கான். சரி, அவன் வந்ததும் கூப்பிட சொல்றேன். சரவணா, உன் ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு. உன் ஷோல ஏதோ ப்ராப்ளமா? உடனே கூப்பிட சொன்னாங்க. ஏய், என்ன சொன்ன? என்னத்த? போன்ல என்னடி சொன்ன? புரியலத்த. அவன் குளிக்கிறான், அவன் வந்ததும் கூப்பிட சொல்றேங்கிற. சரவண என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? அவன் இவங்கிற. ஏய், விடு. நீங்க சும்மா இருங்க. மரியாதை தெரியாத குடும்பத்துல இருந்து வந்துட்டு ஏய் வாடா போடான்னு என்ன பழக்கம் இது? நாங்க அவனை பெத்தவங்க, நாங்களே அவனை பாப்பா போப்பான்னு பேசுறோம். நீ என்னமோ வேலைக்காரனை கூப்பிடுற மாதிரி வாடா போடாங்கிற. அது இல்லத்த. வாய் மூடு. இன்னொரு தடவை பேர் சொல்லி கூப்பிட்ட இல்ல அவன் இவன் என் முன்னாடி பேசுற பொண்ணே போட்டுருவேன். மா விடுமா, நான் மீனாட்சிய வாடி போட்டின்னு சொல்றேன், அவன் என்ன வாடா படான்னு சொல்றா. இதெல்லாம் ஒரு மேட்டரா? ஏய், உனக்கு கொஞ்சம் கூட மான மரியாதை எதுவும் கிடையாதா? ஏய், எதுக்குடி இத போய் பெரிய விஷயமாக்குற? இத பாருங்க, பூட்ட ரூம்ல புருஷ மண்டாட்டி வாடா போடா நட்டம் இல்ல நாயே பேய நட்டம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு முன்னாடி என் புள்ளைய மரியாதை இல்லாம பேசுனா எனக்கு கெட்ட கோவம் வரும். லூசே, நீ இன்னும் எந்த காலத்துல இருக்கிற? ஏங்க, உங்களுக்கே இது தப்புன்னு தெரியலையா? புருஷனும் பொண்டாட்டியும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்டி. அன்புதான் முக்கியம், மரியாதைலாம் அப்புறம் தான். ஆமாங்க, அவனுக்கு வர போனை எடுத்து நான் தான் சரவண பொண்டாட்டி பேசுறேன், அவன் குளிக்கிறான், அவன் நிக்கிறான், அவன் நடக்கிறான்னு சொல்லுங்க. 2 பேரையும் நல்லா மதிப்பாங்க. ஊர் உலகம்னு ஒண்ணு இருக்கு, அதுல சில விஷயம் மரியாதை மரியாதை இல்லன்னு இருக்கு. அது என்னன்னு முதல்ல கத்துக்க சொல்லுங்க. போடா போய் சொல்லு. நீ என்ன நாயேன்னு கூப்பிட்டாலும் பேயேன்னு கூப்பிட்டாலும் ஒண்ணல்ல. நீ செருப்ப கழட்டி 4 அடி அடிச்சாலும் வாங்கிக்குவேன். நான் ஒரு மானம் கெட்டவன் அப்படின்னு போய் சொல்லு. போடா.